வெல்கம் டு எர்ணாகுளம். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நாமும் இப்போது எர்ணாகுளத்தில் இருக்காங்க. எர்ணாகுளம் ஓட் ஜெட்டியில் இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு படகுல பயணம் பண்ணி. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். படகுல போகலான்னா எப்படி? சூப்பரான ஒரு படகு பயணம் பண்ணலான்ட்டு இங்கே எர்ணாகுளம் போட் ஜெட்டி வந்திருக்காங்க. இதுதான் கேஎஸ்ஆர்டிசி எர்ணாகுளம் போட் ஜெட்டி பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம கடைசியாக கொல்லத்தில் பேக்கேஜ் டூர் போனோம், ஞாபகம் இருக்குங்களா? அதான் கடைசிங்க. 400 ரூபாய்க்கு சாப்பாடு, இந்த சாம்பிரான்குடி 3 ரெஸ்டாரண்ட்லாம் சேர்த்து 750 ரூபாய்க்கு போயிட்டு வந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? செம்ம ஒர்த்தபுளானது. 1 டே ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இது. அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் எர்ணாகுளம் வரைக்கும் வந்துட்டு போட்டில் போகலான்னா எப்படி? வாங்க, சூப்பரான ஒரு போட் பயணம் பண்ணலாம். கப்பல் நிற்கிறாங்க, ஃபுல்லாக டேங்கர், ஆயில் டேங்கர்னு நினைக்கிறேங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கப்பல்னு. இங்கே ஒன்று நிற்குது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒன்று நிற்குது, இந்தா இங்கே ஒன்று நிற்குது. ஆமாம், இருக்கிறது எர்ணாகுளம், சரிங்களா? கொச்சி போர்ட் வந்து அந்த பக்கம் இருக்குங்க. இந்த பக்கம் போகிறது அதான் போர்ட் கொச்சி மட்டாஞ்சேரிங்க. இந்த பக்கம் போகிறது வைபீன் ஒன்று கிளம்பிடுச்சிங்க. போர்ட் கொச்சி போகுதுங்க. நாம் இங்கேருந்து வைபீன் போகிறோங்க. மட்டாஞ்சேரி போகலான்னு தான் பாடிச்சு. பட் மட்டாஞ்சேரிக்கு டைம் நம்ம வரக்குள்ளே ஒரு போர்ட் போயிடுச்சு. அடுத்த போட்டு வந்து 4:50 தான் சொல்லிட்டாங்க மட்டாஞ்சேரி போகிறது. இப்போ வந்து இந்த வைபீன் போகிறோமுங்க. 4:30 மணிக்கு இந்த போட்டு. ஓகே, செம்ம ஜாலி பண்ணுறோம். டிக்கெட் ஃபேர் தாங்க ரொம்ப காஸ்ட்லி. எப்படி தான் கட்டுப்படியாகுதுன்னு தெரில. நமக்கு இல்லை, அவங்களுக்கு. எர்ணாகுளம் போட் ஜெட்லேருந்துங்க வைபீனுக்கு 6 ரூபாங்க டிக்கெட் ஃபேர். கரெக்டாக எடுத்துட்டாங்க 4:30க்கு. எர்ணாகுளம் வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. 6 ரூபாய்க்கு சூப்பரான படகு பயணம் பண்ணணுமா, கிளம்பி வந்துடுங்க எர்ணாகுளத்துக்கு. ஃபேமிலியாக வந்து நல்லா ஜாலி பண்ணிட்டு போடலாம். அந்த பக்கத்துலேயே ஹார்பரு. பாருங்க எவ்வளோ பெரிய கப்பல். அங்கே பாருங்க என்ன கப்பல்னு தெரியல. உலக உருண்ட மாதிரி பெருசாக கப்பலுக்குள்ளே இருக்குது பாருங்க. யாருக்காவது அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுவும் ஆயில் டேங்கர்னு நினைக்கிறேன். ஆயில் டேங்கரா என்னன்னு தெரில, யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மும்பை கப்பலுங்க இது. கேஸ் நினைக்கிறேங்க. ஆமாம், கேஸ் தாங்க. கேஸ் இங்கேருந்து அவுட்புட் பண்ணுறாங்க, இதுலேருந்து அன்லோடிங் பண்ணுறாங்க. ஒரு கப்பல் நிற்கிது பாருங்க. இது என்னென்ன ரெக்கவரி கப்பல்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, ரெக்கவரி கம்பெனி தான். அங்கே பாருங்க ஃபுல்லாக இதாக தான் இருக்குது. கிரேனு வேலை நடக்குதுங்க. அதாவது இது வந்து கப்பல்
பழுதானா சரி பண்ணுறதுக்கு உண்டான இடம் நினைக்கிறேங்க. நம்மள அது 6 ரூபாய்க்கு இவ்வளோ சுற்றி பார்க்குறோம் பார்த்தீங்களா? இது என்னதுங்க? பக்ஷம் மும்பை, எல்லாமே மும்பையிலேருந்து வந்து நிற்குதுங்க. அது என்னங்க? வல்லார் படம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. தெரிஞ்ச யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாப் வந்திருக்குங்க. என்ன ஸ்டாப்பு? எம்பார்காசன் ஜெட்டி. எனக்கு சரியாக வாயில் நுழைய மாட்டேன்ட்டுங்க. பாருங்க, இது ஃபுல்லாக இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப்பு தாங்க. ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த இதே நேராக போனால் கடல் தாங்க. இப்போ நம்ம போகிறது ஒரு ஐலாண்டுங்க, தனி தீவு. இது நீங்களே பாருங்கள். அது அங்கே போது வந்தீங்கன்னா அது இந்தியன் நேவியோடுதுங்க. பக்கத்தில் போது வருங்க. இது ப்ரைவேட் போட்டுங்க. 300 ரூபா நினைக்கிறேன். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே கடலுக்குள்ளே சுற்றி காமிச்சிட்டு திருப்பி வந்து விட்ருவாங்க. போட்டுங்க. ஏங்க இது இந்தியன் நேவி கிடையாதுங்க, சாரி மன்னிச்சிடுங்க. இங்கே பாருங்க, அக்கறையிலேருந்து இக்கரைக்கு அந்த காரு ஜீப்பு எல்லாத்தையும் த்ரோ பண்ணிட்டு வருதுங்க. இங்கே பாருங்க, செம்ம பிளேஸுங்க. இல்லைங்க, அங்கே ஒரு போட்டு பார்த்தேன் ஃபுல்லாக. நம்ம இப்போ நம்ம வந்தது பேசஞ்சர் போட்டுங்க, சரிங்களா? இந்த போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இக்கர்லேருந்து அக்கறைக்கு போகிற வாகனங்கள்லாம் இதில் தான் போகுதுங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதையும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா? இங்கே பாருங்க, இதுதான் ஷிப்பிங் யார்டுங்க. செம்மையாக இருக்குல்ல? நம்ம வந்துட்டு பேசஞ்சருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் இந்த ஐலாண்ட்லேருந்து அந்த பக்கம் உள்ள லேண்டுக்கு பாஸ் பண்ணி விடுறது தாங்க இந்த ட்ரக்கு. கேரளாவில் ஃபேமஸ் ஊர் வைபின். ஓ, இந்த வைபின் ஊர்லேருந்து இது ஒரு ஐலாண்டு மாதிரி தாங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பாருங்கள். இந்த ஒரு கப்பல் வருது பாருங்கள் போட்டு. அக்கறையிலேருந்து இக்கரைக்கும், இக்கரையிலேருந்து அக்கறைக்கும் இந்த பக்கம் உள்ள காரு 2 வீலர் நிற்கிது பாருங்க. இவங்கெல்லாம் வந்து அக்கறைக்கு போனோம்னா இந்த போட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரோடு கிடையாது. இந்த லைனை கார்லாம் நிற்கிது பாருங்க. இதெல்லாம் வந்து
இக்கரையிலேருந்து அக்கறை போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு ரோடு கிடையாதுங்க. இந்த மாதிரி போர்ட் சர்வீஸில் தான் போய் ஆகணுங்க. எவ்வளோ பெரிய வண்டி வச்சுருந்தாலும் சரிங்க, இந்த வண்டி இல்லைன்னா, இந்த வர்ற கப்பல் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு. எல்லா வண்டி வெளியே வந்துருச்சிங்களா? இப்போ பாருங்கள், லைனாக உள்ளே போகுங்க. இதான் இந்த போது வருங்க. இது ஒரு டெய்லி சர்க்குலேஷனாகவே நடந்துகிட்ருக்குதுங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு இந்த ஃபெரியில் தான் போய் ஆகணும். ஆம்புலன்ஸ் வரைக்கும் இதில் தான் போகுதுங்க. ஃபஸ்ட்டு காரை தான் ஏற்றுறாங்க, அதுக்கப்புறம் தான் டூ வீலர். இந்த டூ வீலர் லைனாக நிற்கிது பாருங்க. இந்த முதல்ல காரை தான் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த மினி பஸ்ஸு ஒன்று உள்ளே போகுது. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. காசு டிக்கெட் எவ்வளோ தெரியுங்களா? இக்கரையிலேருந்து அக்கறைக்கு இதில் போகிறதுக்கு ஷாக் ஆயிடுவீங்க. நீங்களே பாருங்கள், ஜஸ்ட்டு 3 ரூபாங்க. வாங்க, இதையும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஃபுல்லாகிடுச்சு, அவ்வளோதான், நிறுத்தி வச்சுட்டாங்க. ஓகேங்க, பாய் பாய் கொச்சின். இவ்வளோ அதிகமாக டிக்கெட் பெறுவாங்க நானே எதிர்பார்க்கல. ஜஸ்ட் 3 ரூபாய்க்கு செமையான கப்பல் பயணம், போட் பயணம், ஃபெரி பயணம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபுல்லாகிடுச்சிங்க இந்த கப்பல். அப்படியே போனீங்கன்னா கடல் தாங்க. நேராக அந்த பக்கம் ஃபுல்லாக கடலுங்க. போய் ஜாயின் பண்ணால் கடல் தான். ரூபாய்க்கு இப்படி ஒரு கப்பல் பயணத்தை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. வந்து சேர்ந்தாச்சுங்க. பாருங்க, கீழே இறங்க முன்னாடி பாருங்க எவ்வளோ வெயிட்டிங்னு. எத்தனை கார், எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்க. ஃபுல்லாக டூ வீலர் தான் அங்கே இந்த பக்கம் நிற்குதுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ வண்டி லைனாக நிற்குதுன்னு. இது ஃபுல்லாக உள்ளே போகிறதுக்கு தாங்க, அந்த கப்பலில் போகிறதுக்கு தான். அங்கே பாருங்க லாரி வரைக்கும் நிற்குது. சேதுசாகர் 1 கொச்சி முனிசிபல் கார்பரேஷன். கொச்சியோடதுங்க, கார்பரேஷனோடது, அதாவது கவர்மெண்ட்டோடது. அதனால தான் 3 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்க முடியுது. போர்ட் கொச்சி வைபின். பாருங்க, இது ஒரு வகையாக மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். சரி, டைமிங்கே பத்தாதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கலாமோ. இங்கே ஃபுல்லாக கல்லுங்க. அங்கே பாருங்க, அப்படியே தூக்குறாங்க பாருங்க. இருந்து கிளம்பலான்னு பார்த்தா இங்கே பாருங்க, வாஸ்கோ ட காமா ஸ்கொயர், நேரு சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாம் உள்ளே தான் இருக்குது. அதை விட பெரிய கப்பல் ஒன்று உள்ளே லேண்ட் ஆகுதுங்க பாருங்கள். உள்ளே வருது, சவுண்டு கேட்குதா? வாங்க போய் பார்த்துடலாம் சீக்கிரம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கப்பல். இது என்ன கப்பல்னு தெரிலங்க சரியாக. இது ரெக்கவரி கப்பல் மாதிரி தான் தெரியுது.
சரிங்க, இதோட நம்ம பயணத்தை முடிச்சுக்கலாம். பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். இது போன்ற மற்றும் ஒரு பயணத்தில் சந்திக்கும் வரை தாங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். நன்றி, வணக்கம்.